ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எங்கள் அம்மா ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். நல்ல சூப்பராக உதிரி உதிரியாக எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணலாம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1½ டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக விட்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க. இப்போது அதே குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க. ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு கீறின பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்குங்க. இஞ்சி 1/2 இன்ச், பூண்டு 10 பல் தட்டினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா இதெல்லாம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிங்க. பாதி சின்ன லெமனுடைய ஜூஸ், அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச 300 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பவுடர் மசாலாஸ் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 முழு காம்பெடுத்த பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இந்த மசாலாலாம் நல்லா கலந்ததும் இதில் 1/2 ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், அப்படி இல்லைனா ஒரு ஆழாக்கு, அதை இது கூட சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு, இப்போது 1 டம்ளர் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், ஒரு பத்த தேங்காயில் பால் எடுத்த 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து 1க்கு 1:30 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து உப்பு செக் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான பொலன்னு மட்டன் பிரியாணி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சமைக்கவே எனக்கு தெரியாதுன்றவங்க கூட இது செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.